श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीताध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. அடுத்தது க்ஷேத்திர க்ஷேத்ரஜ்ஞ விபாக யோகத்தில் 21வது ஸ்லோகம். புருஷः प्रकृतिस्थो हि भुङ्क्ते प्रकृतिजान् गुणान् कारणं गुणसङ्गोऽस्य सदसत्योनिजन्मसु. पुरुषः प्रकृतिस्थो हि भुङ्क्ते प्रकृतिजान् गुणान् कारणं गुणसङ्गोऽस्य सदसत्योनिजन्मसु. இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், நம்ம இந்த பிரகிருதியில் இருக்கோம். பிரகிருத்தின்னா என்ன? இந்த பூமி, இந்த பிருத்திவி, இந்த நம்ம எல்லாரையும் உயிர் வாழ உதவி செய்து கொண்டிருக்கிறோம். இந்த பூமி ஏன் உதவி செய்கிறது அப்படின்னு சொன்னால், இந்த பூமியில் பெருமாள் படைச்சிருக்கிற எல்லாமே ஸ்தாவர ஜங்கமங்கள், அதில் இருக்கிற உயிரினங்கள், அங்கே இருக்கிற பசு பக்ஷி பிராணி, அப்புறம் நம்மளை போல் இருக்கிற மனுஷ ஜென்மா, எல்லாருமே இந்த பிரகிருதியில் என்னெல்லாம் கிடைக்குமோ, இந்த பூமியில் மண்ணை பிசைஞ்சால் அது பொண்ணாக விளையும். அதில் நிறைய உணவு தானியங்களை பயிர் பண்ணிக்கலாம். அதே அந்த உணவு தானியங்கள் பயிர் பண்ணின பிறகு அதில் இருக்கிற மீதியை அந்த பசு பட்சியெல்லாம் சாப்பிட்டுக்கும். அதுக்கப்புறம் அதில் பாய்ச்சற ஜலம் இருக்கே, இந்த பயிரெல்லாம் எப்படி விளையும்? அதுக்கு வேணுன்ற எல்லா விதமான நீர், காற்று, உரம், உப்பு, அதுபோல் எல்லாம் போட்டால் தான் அது நல்லா விளையும். அப்படின்னு சொன்னால், அந்த விளையும் போது கிடைக்கிற அந்த காற்றில் இருக்கிறதும் அந்த ஈரத்தில் இருக்கிற ஜலத்துலேயும் அதில் இதர பிற உயிரினங்கள் கூட அதுலேயே என்ன பண்ணிக்கும், வளர்ந்துக்கும். அதாவது என்ன இதில் அடிப்படை கருத்து என்ன? இந்த பிரகிருத்தியில் இருக்கிற எல்லா அமைப்பு என்ன இருக்குது? பெருமாளோட சிருஷ்டி கிடைக்கக்கூடிய எல்லா உயிரினங்களில் இருந்தும் நம்ம பாக்கி இருக்கிற எல்லா உயிரினங்களும் அங்கே என்ன தேவையோ அங்கேயே இருக்கிறான், அங்கேயே அதை தேவையானதை பயன்படுத்திக்கிறான், அங்கேயே சாப்பிட்டுக்கிறான், அங்கேயே எல்லாம் பண்ணுறான். அதில் ஏதாவது இதில் சின்ன சின்ன விஷயமாக ஒன்றா சொல்லணும்னு சொன்னால், ஓரறிவு உள்ள உயிரினங்களும் இந்த பிரகிருதியில் இருக்குது, 2 அறிவு உள்ள பிரகிருதிகளும் இருக்குது. நம்மளை போல் 6 அறிவு இருக்குதுன்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோமே, அதுபோல் 6 அறிவு உள்ள மனித இனம் அதுவும் இருக்குது. இந்த மனித இனத்துக்கு தேவையான எல்லா விளைபொருட்களும், தேவையான காற்று, இன்னும் வசதி, இயற்கை சூழல், சூரிய ஒளி எல்லாமே அந்த பிரகிருதியில் கிடைக்கிறது. இதில் எல்லாத்துக்கும் காற்றுக்கு சூரிய ஒளிக்கெல்லாம் we are not at all paying. அது என்னது? எல்லாமே இயற்கையில் இனமாக கிடைக்கின்றது. அதில் ஒன்றும் மாற்று கருத்தெல்லாம் இல்லை. நம்ம இயற்கைக்கு பிரதியாக என்ன செய்யணும்? அந்த இயற்கையை மீண்டும் சிறப்பாக தழைத்து ஓங்குவதற்கு என்ன வேணுமோ அதெல்லாம் செய்யணும். அந்த மாதிரி அந்த கான்செப்டில் யோசிக்கும் பொழுது ஓரறிவு உள்ள உயிரினங்களுக்கும் இந்த பிரகிருதியில் இருக்குது, வளர்றது, புங்க்தே சாப்பிட்றது, அதுக்கு தகுந்த மாதிரி அதனோட வாழ்நாளை அதில் முடிச்சுக்கிறது. அதே மாதிரி பசு பக்ஷி பிராணிகள் இருந்தாலும் அதெல்லாம் அதுக்கு என்ன காலகட்டம்? ஒரு பசுனா 22 வருஷம் தான் இருக்கும் மேக்சிமம். அதே மாதிரி ஒரு சிங்கம் புலின்னா இத்தனை வருஷம் இருக்கும். யானைன்னா 100 வருஷத்துக்கு இருக்கும். சில சமயத்தில் அது 60-70 வயசுலேயே அதால் மேலே ஒன்றும் பண்ண முடியாது. காட்டில் இருந்தாலும் இன்னும் 2-3 வருஷம் இதுவாக இருக்கும். நம்ம காட்டை விட்டுட்டு பெருமாள் கோயிலில் அதுக்கு உலா போகும்போது அழைச்சின்னு போனோம் பெருமாளுக்கு முன்னாடி, இல்லை நம்ம யாரானு எங்கே வச்சு வளர்க்குறோம் அப்படின்னு சொன்னால், பழக்கப்படுத்தின யானையாக இருந்தாலும் அது என்ன பண்ணாது, ரொம்ப நாளைக்கு இருக்காது. இயற்கை சூழலில் அது தானுக்கு விடப்பட்ட வழியில் தானே தனக்கு வேண்டிய உணவுகளை தயார் பண்ணுறது என்ன? அங்கங்கே தென்னை மட்டையை சாப்பிட்டுக்கும், அப்புறம் புல் எல்லாம் இருந்தால் சாப்பிட்டுக்கும், பெரிய நீர்நிலையில் இருந்த தண்ணியை நல்ல வேகமாக சுத்தமான ஜலமாக இருந்தால் குடிச்சிக்கும். அப்படின்னு சொன்னால், அதுபோல் இயற்கை சூழல் தனக்கு ஏற்றவாறு தனக்கு பிடித்தவாறு அதை வாழ கற்றுன்றதுன்னா அது இன்னும் கூட ஒரு 4-5 வருஷம் அதிகமாக இருக்கும். நம்ம அது இல்லாமல் அதை கட்டுப்படுத்தி நம்ம உலகத்தில் இருக்கிற நம்ம மனித சமுதாயத்தில் என்ன கிடைக்குமோ அதுபோல் சாப்பாடு ஒண்டி கொடுத்து அதை வளர்த்தாக்க அது இன்னும் கொஞ்சம் என்ன வரும், ஒரு 5-6 வருஷம் குறைவாக தான் வாழ முடியும்.
இது மற்ற உயிரினங்களுக்கும் இது பொருந்தும். ஆனால் வீட்டில் இருக்கிற பிராணி வேறு, காட்டில் இருக்கிற பிராணி வேறு, அதனுடைய இயற்கை சூழல் வேறு, இதெல்லாம் நம்மளுக்கு நன்னா தெரியும். அதனால தான் பெருமாள் என்ன சொல்கிறாருன்னா பிரகிருதி ஜான் புங்தே அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறார். பிரகிருதி ஜான் என்ன? இந்த பிரகிருதியில் பிறந்த எல்லா உயிரினங்களும் இங்கேயே இருக்குது, இங்கேயே வசிக்கிறது, இங்கேயே சாப்பிட்டுக்கிறது, எல்லாமே பண்ணுறது. ஆனால் சில நேரத்தில் நம்ம எதுக்காக இங்கே வந்திருக்கோம், வாட் இஸ் த பர்பஸ் வி ஆர் லிவிங் அப்படின்னு நம்மளை போல் ஆறறிவு உள்ளவாளுக்கு கூட அதை பற்றி யோசிக்கணும். நம்ம ஆர் வி கோயிங் அவே ஃப்ரம் த ட்ராக் அப்படின்னு கூட யோசிக்காமல் இருக்கிறோம். அதுக்கு என்ன காரணம்? நம்மளோட கர்மபலன் தான். கர்மபலன் என்ன பண்ணோம், ஒரு ஜென்மா எடுக்கும் பொழுதும் எந்த உயிரினத்தில் இருக்கிறவாளாக இருந்தாலும், அதாவது பசு பட்சி பிராணிகளாக இருந்தாலும், இன்னும் ஓரறிவு உள்ள சின்ன ஜீவனாக இருந்தாலும், இல்லை மரம் போல் எங்கேயும் இடத்த விட்டு நகராது அதுபோல் இருக்கிற அந்த மாதிரி ஜீவராசிகளாக இருந்தாலும், அதுக்கும் மரத்துக்கும் உயிர் இருக்குது இல்லையா, அதுக்கு வாண்டான சில கலைகளை தானே என்ன பண்ணுறது, அது காய விட்டு கீழே விட்டுடுறது. அதை நம்ம கவனித்து பார்த்தா தெரியும். சில மாமரத்தில் சில தென்னை மட்டை கூட என்ன பண்ணுறது, நன்னா பசுன்னு இருக்குது, நன்னா இருக்குது, ஒரு 6 மாதம் ஆனவுடனே அதனோட மட்டையோட கலர்லாம் மாறுறது, பழுப்பு கலரில் மாறுது, அப்புறம் நன்னா காஞ்சி போகிறது. ஒரு நாள் ஒன் ஃபைன் மார்னிங் யாரும் இல்லாத பொழுது கீழே தள்ளி விட்டுடுறது, தென்னை மட்டையை வாண்டான்னு கீழே தள்ளி விடுறது. அப்படின்னா என்ன, அந்த ஒரு விங்ஸ் இருக்கே அதுக்கு அது இனிமேல்ட்டு வாண்டாம், இட் வாண்ட்ஸ் கோ ஃபார் ஏ நியூ ஒன். ஆனால் நம்மளுக்கு அப்படி இல்லை. கொஞ்ச நாள் கை நன்னா இருக்குது, நன்னா ஆனோடனே கொஞ்சம் கழிச்சு கையை கழட்டி விட்டுட்டு திருப்பி வேறு ஏதாவது இன்னொரு கை வளர வச்சுக்கலாம் அப்படின்னா சுவாமி நம்மளுக்கு அப்படியெல்லாம் அனுமதி கொடுக்கல. கொடுத்துருக்கிற கை 2 தான். இது எவ்வளோ நாளைக்கு இது நன்னா வேலை செய்யுமோ அது வரைக்கும் அதை வச்சுக்கணும். இல்லாத போனால் கை வேலை செய்யலான்னு கையை மடக்கி வச்சுட்டு இருக்கணுமே தவிர, ஆனால் அதுக்கு என்ன கொடுக்கல, புதுசாக கை வளர்க்க வச்சுக்கிற மாதிரிலாம் கொடுக்க, அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு சிருஷ்டியில் பர்மிஷன் இல்லை. கொடுத்துருக்கிற என்ன உண்டோ அவயவங்கள் என்ன உண்டோ அதை வச்சுன்னு நம்ம மேலே நம்ம காரியத்தை பார்க்கணும். ஆனால் நம்மளுக்கு 6 அறிவு கொடுத்துருக்காரு. யோசித்து முடிவெடுத்து அதற்கு தகுந்தாபோல் தன்னை மாற்றிக்கொள்வதற்கும் உணர்வுகளை கட்டுப்படுத்தி கொள்வதற்கும் எப்பொழுதும் என்ன நவவிதமான பக்தி இருக்குதுன்னு சொன்னால், அப்போ ஒரு நாம சங்கீர்த்தனம் செய்வதற்கு நாக்கு, அப்புறம் கை காலெல்லாம் தட்டி பஜனை பண்ணுறதுக்கு கால், உணர்வுகளை குறைபடுத்தி கொண்டு என்ன பண்ணோம், எல்லா இறைவன் முன்பு குதித்து ஆடுவதற்கு எல்லா விதமான வசதிகளும் தந்திருக்கார். நம்மளுக்கு இத்தனை வயசு இருக்கலாம். ஆனால் இதுக்கு என்ன காரணம், இதனோட இயற்கையை மனசில் வாங்காமல் என்னமோ நம்ம தான் பண்ணணும்னு. அப்போது கர்மாவை தொலைக்கிறதுக்கு இந்த பிருத்திவிக்கு வந்திருக்கோம். பிரகிருதியில் ஜான் புங்தான் அப்படின்னு 2 பேரை சொல்கிறார். புங்தேனா என்ன, இங்கேயே புசிக்கிறான், இங்கேயே சாப்பிட்றான். புங்தே ஜான்னு சொன்னான்னா பிரகிருதி ஜான்னு சொன்னால் இங்கேயே பிரகிருதியில் பிறந்து பிரகிருதியில் வளர்றான் அப்படின்னு சொன்னால் ஒன்று புரியல, நம்மளுக்கு மனசில் வாங்கவே இல்லை, வந்தாலும் மனசில் நிற்கலை. என்னன்னு கேட்டால், இந்த பிரகிருத்தியில் நம்ம இருக்கிறதுக்கு வந்திருக்கோம், பிறப்படுத்திருக்கிறோம், இங்கேயே வளர்ந்துக்கிறோம், சாப்பிட்டுக்கிறோம், எல்லாம் பண்ணுறோன்னா இங்கே வந்தது இந்த கர்மாவை, பிராரப்த கர்மாவை தொலைப்பதற்காக மட்டுமே அப்படின்னு தரேன். அப்போ தானே பண்ணோம். கர்மா நம்மளை உடல் உழைப்பை கொடுத்து அப்புறம் கர்மாவை இதுபாடு பண்ணணும்னு சொன்னால் சிரமப்பட்டால் தான் போகும். ஆனால் வந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், வியாபாரம் பண்ணுறோம். இப்போ இது மாதிரி ஒரு இடத்துல கூட்டு உபன்யாசம் பண்ண சொன்னால் உபன்யாசம் பண்ணுறோம். உபன்யாசம் பண்ணுற இடத்துல அங்கே தானே சம்மானம் கொடுத்தா அதை வாங்கிக்கிறோம். அதை வாங்கி பையில் வச்சுட்டு அதுக்கு திட்டமாக வேறு ஒரு வேலை செய்கிறோம். அதை பார்த்த உடனே நம்மாத்து மாமி வேறு என்னமோ கேட்குறா அப்படின்னு சொன்னால் ஒன்றா தொடர் போட்டு அது ஒரு செங்கிலி போல் வந்த இடத்துல கர்மாவை தொலைக்க வந்த இடத்துல வியாபாரம் பண்ணிட்டுருக்கோம். அந்த வியாபாரத்தில் நல்லது நடக்கும், கெட்டது நடக்கும், தேவையில்லாத விஷயங்களும் நம்மளை சேரும்னு சொன்னால் மறுபடியும் கொஞ்சம் பாவ மூட்டையை சேர்த்துக்கிறோம். ஒரு 5 பைசாவுக்கு புண்ணியம், அவ்வளோதான் பெருமானம். நம்ம பண்ணுற நல்ல காரியம் பைசாவில் தான் வரும், ரூபா நோட்டில் வராது, 1000 லட்சத்தில் வராது. பைசாவில் ரூபா நோட்டில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த கர்மாவை இதுபாடு பண்ணுறதுக்கு மறுபடியும் கொஞ்சம் அக்குமுலேட் பண்ணிக்கிறோம். இதனால தான் பெருமாள் என்ன சொல்கிறார், வந்த இடத்துல நீ இப்படி வசித்துக்கிற, சாப்பிட்டுக்கிற, வளர்ந்துக்கிற அப்படின்னு சொன்னால் அது என்ன பண்ணணும். இதனால தான் சதசத் யோனி ஜன்மசு, ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான ஜென்மங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. இந்த ஜென்மா கிடைக்கிறதுக்கு எங்கே முற்றுப்புள்ளி வைப்பது என்று அவனுக்கு தெரியவே இல்லை. அதற்கான என்ற முயற்சியும் அவன் செய்வதில்லை. அதற்காக தான் என்ன செய்யணும், ஒரு குருவை நாட வேண்டும், குருவின் மூலமாக சரணாகதி செய்ய வேண்டும். சரணாகதி செய்தால் இந்த சதசத் யோனி ஜன்மசு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கே, அந்த சதசத் ஜன்மசு இருக்கே, அதுலேருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும். ஏன்னா இந்த காலத்திலே இந்த ஜென்மாவில் சரணாகதி பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் பெருமாளே வரதர் என்ன சொல்லியிருக்கார், தேவ பெருமாள் தேகவசான காலே முக்தி கிடைக்கும், சரணாகதி பண்ணால் உடனே முக்தி கிடைக்கும்னு சொன்னால் என்றைக்கோ இல்லை. இந்த பிராரப்த கர்மாலாம் தொலைச்சிட்டு ஆரம்பிச்சிருக்குமே, அதெல்லாம் முடிச்சுட்டு ஸ்லேட்டு க்ளீனானா தான் இல்லை.
இந்த தேகவசான காலத்தில் முக்தி. எந்த ஜென்மாவாக இருக்கும்போது சரணாகதி பண்ணியோ அந்த ஜென்மாவின் முடிவிலேயே மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு பெருமாள் நன்னா அறுதிட்டு சொல்லியிருக்கார். ராமானுஜர் கேட்ட கேள்விக்கு நம்மளுடைய ஆச்சாரியர் திருக்கச்சி நம்பிகள் மூலமாக இதை நம்மளுக்கு தெரியப்படுத்தியிருக்கார். அதனால் நல்லதும் கெட்டதுமாகிய யோனிகளில் பிறப்பதற்கு குணசங்கா குணப்பற்றே காரணமாகிறது. இந்த குணத்தில் நம்ம ரொம்ப ஆசையாக இருக்கோம். போய் சொல்கிறதுல இஷ்டமாக இருக்குது, சொன்ன பேச்சை கேட்காம இருக்கல இஷ்டமாக இருக்குது, அது இல்லைன்னா எது செய்யணுமோ அதை எப்படி செய்யாமல் எவேடு பண்ணுறதுன்றதுல இஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் குணப்பற்று, தேவையில்லாத குணங்களுக்கும் தேவையில்லாத எண்ண ஓட்டங்களுக்கும் இடம் கொடுத்து விட்டு அந்த குணப்பற்றின் காரணமாக மீண்டும் மீண்டும் பிறப்பு வந்து கொண்டே இருக்கிறது. இந்த பிறப்பிற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்ற எண்ணம் வர வேண்டும். அதற்கும் அவனுடைய அருள் தான் வேண்டும். பெருமாளாக பார்த்து கிருபை பண்ணி இந்த பசங்களுக்கு நல்ல புத்தி கொடுக்கணும்னு சொன்னாதான் நம்ம அந்த கர்மாவில் நல்ல புத்தி கிடைக்கும். பெருமாளாக பார்த்து கிருபை பண்ணலைன்னா நம்ம வருமா போக வர நல்ல புத்தி கொடுன்னு கேட்டால் இந்த பொண்ணு என்னமோ கேட்குறது, இதெல்லாம் எப்படி இதுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சுவாமி யோசித்துப்பார். ஆனால் அது எப்போ கொடுப்பாருன்னு தெரியாது. தினமும் இடைவிடாது பிரார்த்தனை பண்ணும்பொழுது ஒரு நாளைக்கு நல்ல புத்தி கிடைக்கும். அந்த நல்ல புத்தி கிடைச்சது அடிப்படையில் உடனே போய் ஒரு குரு அணுகி நம்ம ஆச்சாரியரை கேட்டு நல்ல தண்டம் சமர்ப்பித்து எனக்கு இது மாதிரி பிரபத்தி பண்ணி கொடுக்கணும், சரணாகதி பண்ணுறதுக்கு அனுகிரகம் பண்ணணும், சுவாமி பெரிய மனசு பண்ணி கொடுக்கணும்னு ஆச்சாரியரை கேட்டுண்டா ஆச்சாரியர் அனுகிரகம் முதல்ல கிடைச்சதுன்னு வைங்க, அதிலேயே உடனே நம்மளுக்கு என்ன கிடைக்கும், சரணாகதி பலிச்சுடும். சரணாகதி பலிச்சுட்டா மோட்சம் சித்தம். அதனால் மோட்சம் சித்தம்னு தெரிஞ்ச பிறகு இந்த கர்மாவை இந்த தேகவசான காலத்தில் எத்தனை வருஷத்துக்கு கழிச்சு சரணாகதி பண்ணிடணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கர்மாவை தொலைச்சிட்டு காலத்தை முடிச்சுக்கலாம். அதனால தான் பெருமாள் இங்கே இந்த என்ன சொல்கிறார், காரணம் குணசங்கோஸ்ய சதசத் யோனி ஜன்மசு அப்படின்றார். அதாவது நல்லதும் கெட்டதுமாகிய யோனிகளில் பிறத்தற்கு குணப்பற்றே காரணமாகின்றது. அதனால் குணப்பற்றிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் சரணாகதி அத்தியாவசியம் என்றது இந்த ஸ்லோகத்தில் நம்ம புரிஞ்சுக்கிறோம். இதுக்கு அடுத்த ஸ்லோகத்தில் பெருமாள் இன்னும் என்ன சொல்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹ.